மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சாங்கப்படி ரொம்ப தெளிவா பாத்திரலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிய பாக்குறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. இந்த மாசம் உங்க ராசிக்கு பல கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. குறிப்பா 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட கௌரவம் சமூகத்துல ஒரு படி உயரும். ஆனா அதே சமயம் 4ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால வீட்ல சின்ன சின்ன டென்ஷன்கள் வரலாம். அதை மட்டும் கொஞ்சம் பக்குவமா கையாளணும். இந்த மாசம் நீங்க எடுக்க போற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியா ஒரு பெரிய பாய்ச்சலை இந்த மாசம் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு விலாவரியா பாத்திரலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆவது இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பெரிய கௌரவம் தேடி வரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு, அதாவது உங்க 6ஆவது இடத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். குறிப்பா எதிரிகள் இப்போ உங்க முன்னாடி தலையெடுக்க முடியாது. அரசாங்க வழியில வரவேண்டிய பண வரவுகள் சுலபமா கைக்கு வரும். உங்களோட நிர்வாகத்திறன் இந்த நேரத்துல ரொம்பவே பளிச்சிடும். எதுக்கும் பயப்படாம துணிச்சலா காரியத்துல இறங்குவீங்க. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் விலகி முகத்துல ஒரு புது தெம்பு உண்டாகும். நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் தேடி வரும். சூரியனோட இந்த மாற்றத்தால உங்க அந்தஸ்து உயரும். பல மேடைகள்ல கௌரவிக்கப்படுவீங்க. தந்தையோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 7ஆவது இடமான களத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாரு. இது தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா குரு 7ல இருந்து உங்க ராசிய நேலுக்கு நேரா பாக்குறாரு. இதனால உங்க முகத்துல ஒரு தனி வசீகரம் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் பனி போல விலகிடும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடிஞ்சு விசேஷ சத்தம் வீட்ல கேட்கும். குருவோட பார்வை 11, 1, 3 ஆகிய இடங்கள்ல விழுறதுனால லாபங்கள் பெருகும், தைரியம் கூடும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் நல்ல வாய்ப்புகளை அமைச்சு தருவாரு. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட நல்ல புரிதல் உண்டாகும். உங்களோட கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த மாசம் உயரும். சமூகத்துல ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வரும். பிள்ளைகளோட மேல் படிப்புக்காக எடுத்த முயற்சிகள் இப்போ கைகூடும். குருவோட அருளால உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மறைஞ்சு ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகி பெரியவங்க ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 6ஆவது இடத்துல இருக்காரு. பொதுவாகவே சுக்கிரன் 6ல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனா அவர் ஆட்சி பலம் பெறதுனால மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க 7ஆவது இடத்துக்கு மாறுறாரு. இது வாழ்க்கை துணைவர் மூலமா ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலம். உங்க காதலை பெரியவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம். நகை, துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களோட புகழ் பரவும். சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். மத்தவங்கள கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சொகுசா போகும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போவீங்க. செவ்வாய் பகவான் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆவது இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானம் தேவை.
ஆனா மாச பிற்பகுதியில செவ்வாய் மேஷத்துக்கு, அதாவது உங்க 5வது இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெற போறாரு. இது தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். பிள்ளைகள் விஷயத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு புது விதமான தெம்பு வந்து சேரும். எதையும் சாதிக்கணும்னு வெறி உருவாகும். சகோதர வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. புதுசா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சிக்கலாம். இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராம பார்த்துக்கோங்க. செவ்வாயோட இந்த மாற்றம் உங்க பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எதுக்கும் கலங்காத தைரியம் உங்ககிட்ட வரும். காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். புதன் மிதுனத்துல இருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு மாறுறாரு. 7ஆம் இடத்துல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட பேச்சு திறமையால நீங்க பல காரியங்களை சாதிப்பீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. பேச்சால வருமானம் வர்றவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்கும். மாச பிற்பகுதியில 8ஆம் இடத்துக்கு மாறும்போது கொஞ்சம் பேச்சுல நிதானம் தேவை. முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. புதனோட அருளால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். புதன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாரு. உங்களோட கணக்கு வழக்குகள் எல்லாம் துல்லியமா இருக்கும். சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால வீட்ல பெரியவங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது தான் புத்திசாலித்தனம். வேலையில சில மாற்றங்கள் வரலாம். அது உங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தெரிஞ்சாலும் போக போக அதுதான் நல்லதுன்னு புரியும். தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. நிதானமா செயல்படுறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும். மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் ஓரளவு சாதகமா இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா கால்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ராகு பகவான் கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3வது இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்து ராகு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். எதிரிகள் இப்போ உங்க முன்னாடி தலையெடுக்க முடியாது. அவங்க தானாவே அடங்கி போவாங்க. ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்துல உங்க செல்வாக்கு உயரும். புதுசா சில பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ராகு 3ல இருக்கிறப்போ போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களோட தைரியம் மத்தவங்களால பாராட்டப்படும். ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்தால உங்களோட கௌரவம் உயரும். பல புது விஷயங்களை இந்த மாசம் நீங்க கத்துப்பீங்க. நீண்ட நாள் வியாதி எதுனா இருந்தா அது இப்போ குணமாக ஆரம்பிக்கும். ராகு உங்களுக்கு ஒரு வெற்றியாளருக்கான அடையாளத்தை கொடுப்பாரு. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 9வது இடத்துல இருக்காரு. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அங்க கேது இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த தேடல் உண்டாகும். அமைதியான இடங்களுக்கு பயணம் செய்யணும்னு தோணும். கேதுவோட நிலையால தந்தை வழியில இருந்த உறவு சிக்கல்கள் தீரும். ஆனா தந்தை ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும் காலம் இது. உலகியல் விஷயங்களை விட ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை செய்யுங்க. சந்திரன் உங்க ராசியை பார்க்கும்போதெல்லாம் மனசுல ஒரு விதமான நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். குறிப்பா இந்த மாசத்தோட பல நாட்கள் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு.
தாய் வழியில இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களோட கற்பனை வளம் இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். படைப்புத் துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறது மூலமா உங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சந்திரனோட குளிர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொண்டு வரும். எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். உங்களோட எண்ணங்கள் இப்போ ரொம்பவே தெளிவா இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ராசிநாதன் குரு என்பதால் அடிக்கடி தர்ம காரியங்கள்ல ஈடுபடுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க. சந்திரனோட அருளால உங்களோட உணர்ச்சிகள் கட்டுக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு பல நன்மைகளை தரும். இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான மாசமா அமைய போகுது. ராசிநாதன் குரு 7ல இருந்து உங்களை பார்க்கறதும் சூரியன் 5ல உச்சமா இருக்கிறதும் ஒரு பெரிய பலம். அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலும் குருவோட அருளும் ராகுவோட 3ஆம் இடத்து சஞ்சாரமும் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தும். வரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். சேமிக்கிற அளவுக்கு வசதிகள் பெருகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும். அரசு வழியில மானியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயமெல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா அமைய போகுது. இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். குரு உங்க ராசிநாதன் என்றதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. குரு தியானம் செய்யறது உங்க மனசை தெளிவாக்கும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுறது அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு செந்நிற தானியங்கள் இல்லனா இனிப்புகளை தானம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. கந்தசஷ்டி கவசம் படிங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. வீட்ல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ராகு கேதுக்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்தது. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வேண்டிக்கிட்டா தடைகள் எல்லாம் விலகும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால வர்ற வாய்ப்புகளை காலதாமதம் செய்யாம பயன்படுத்திக்கோங்க. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் உங்க அறிவால நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமையும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா வெயில் நேரத்துல அதிகமா அலையாதீங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க போடுற உழைப்புக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். உங்களோட நேர்மையான பேச்சே உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருக்கும். அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசியும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.